இன்றைக்கி நான் கொத்தமல்லி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், 2 பூண்டு போட்டுக்குருவோம், கொஞ்சம் 2 இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டியை காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். உளுந்தும் கடுகும் போடுவோம். அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வச்சு இப்போ நிலக்கடலை போட்டுக்கலாம். அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் கொத்தமல்லி தழை ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா வத்தி வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு சாதம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.